நாடு முழுவதும் இன்று 78வது சுதந்திர தின கொண்டாட்டம். நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி இன்று தேசிய கொடி ஏற்றுகிறார். கோட்டை கொத்தளத்தில் இருந்து நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லியில் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடு. செங்கோட்டையின் வெளிப்புற பகுதிகளில் 10,000 போலீசார் பாதுகாப்புக்காக நிறுத்தம். சுதந்திர தினத்தையொட்டி கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடி ஏற்றுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழக அரசின் விருதுகளை வழங்கி உரை நிகழ்த்துகிறார். சென்னையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு 9,000 போலீசார் பாதுகாப்பு. முதலமைச்சர் கொடியேற்றும் கோட்டை கொத்தளத்தை சுற்றி 5 அடுக்கு கண்காணிப்பு. வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் மக்களின் எண்ணிக்கை பெருமளவில் சரிந்திருப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கருத்து. தேசத்தின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதால் மக்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரித்து வருவதாகவும் பெருமிதம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு வாகா அட்டாரி எல்லையில் நடைபெற்ற கொடியிறக்கும் நிகழ்ச்சி. இந்திய வீரர்கள் மிடுக்குட நடைபோட்டதைக் கண்டு தேசபக்தி முழக்கத்துடன் கரகோஷம் எழுப்பிய மக்கள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகை, இந்தியா கேட், நாடாளுமன்ற கட்டடம் மூவண்ண விளக்குகளால் அலங்கரிப்பு. சென்னை, மும்பை, பீகார் உள்ளிட்ட நகரங்களிலும் முக்கிய இடங்கள் மின் அலங்காரத்தில் ஜொலிக்கின்றன. எழுபத்தி 8வது சுதந்திர தினத்தையொட்டி தனது வீட்டின் மீது மூவர்ண கொடியை பறக்கவிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. லக்னோவில் உள்ள வீட்டில் மூவர்ண கொடியை பறக்கவிட்டு செல்ஃபி எடுத்துக்கொண்ட உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். சுதந்திர தினத்தையொட்டி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தலைமைச் செயலகம். சென்னையில் மின்னொளியில் ஜொலிக்கும் மத்திய மாநில அரசு அலுவலக கட்டடங்கள். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், ராணுவ தளபதி உபேந்திர திவேதி உள்ளிட்டோருடன் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முக்கிய ஆலோசனை. ஜம்மு காஷ்மீரில் அதிகரித்துள்ள தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்த ஆலோசனையில் பிற பாதுகாப்பு படைத்தலைவர்களும் பங்கேற்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் காவல் மற்றும் மத்திய புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த 1037 பேருக்கு குடியரசுத் தலைவர் விருது அறிவிப்பு. சிபிஐ, மத்திய ரிசர்வ், மாநில காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படை உள்ளிட்ட பிரிவில் பணிபுரியும் அதிகாரிகளுக்கு விருது. காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கொங்கு மண்டல மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். திராவிட சித்தாந்தம் நாட்டை துண்டாட விரும்புவதாக தமிழக ஆளுநர் RN ரவி கருத்து. 1947இல் ஏற்பட்ட பிரிவினையை இன்னும் முடிக்காமல் இடம், மொழியின் மூலம் மக்கள் மனதில் பிரிவினையை உண்டாக்குவதாகவும் குற்றச்சாட்டு. அரசு பாடத்திட்டத்தில் படிக்கும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கான புத்தகங்களின் விலை 40% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக EPS கண்டனம். தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தின் நடவடிக்கையால் மாணவர்கள் மட்டுமின்றி போட்டித் தேர்வர்களும் பாதிக்கப்படலாம் என கருத்து. காகிதம், மேலட்டை விலை மற்றும் அச்சுக்கூலி உயர்வு காரணமாகவே பாடப்புத்தக விலை உயர்த்தப்பட்டதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து விலையில்லா பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அறிக்கை. தமிழ்நாட்டில் தேசிய கொடி ஏந்தி பாஜகவினர் பைக்கில் செல்லும் பேரணிக்கு நிபந்தனையுடன் அனுமதி வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். தேசிய கொடியேந்தி திருப்பூர் குமரன் உயிர் தியாகம் செய்த நிலையில் தேசிய கொடியேந்தி பேரணி செல்ல அனுமதி மறுத்தது துரதிருஷ்டவசமானது என்று கருத்து. உயர்நீதிமன்ற அறிவுரையின்படி தமிழகம் முழுவதும் வியாழனன்று பாஜக சார்பில் தேசிய கொடியேந்தி வாகன பேரணி நடைபெறும் என அண்ணாமலை அறிவிப்பு. பாஜகவினரும் பொதுமக்களும் பெருமளவில் பேரணியில் கலந்து கொள்ளுமாறு வேண்டுகோள். அரசியல் நாகரிகம் கருதி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவில் பங்கேற்க இருப்பதாக அண்ணாமலை பேட்டி. விழாவில் பங்கேற்குமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் தொலைபேசி மூலம் தம்மை அழைத்துள்ளதாகவும் தகவல். முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசி மூலமாக அழைத்திருந்தார்கள் இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று.
அன்போடு அழைத்திருந்தார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை இதையெல்லாம் எங்களுக்கு நாங்கள் அரசியலாக பார்க்க போவது கிடையாது. காரணம், கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கிடைக்க வேண்டும். நானும் அந்த நிகழ்வில் பங்கேற்போம். தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் குஷ்பு. கடந்த ஆண்டு பிப்ரவரி முதல் பொறுப்பு வகித்து வந்த நிலையில் திடீர் ராஜினாமா. சனாதன தர்மம் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறிய கருத்துக்கு எதிரான வழக்குகள். பல்வேறு மாநிலங்களில் பதியப்பட்ட வழக்குகளில் நேரில் ஆஜராக உதயநிதிக்கு உச்சநீதிமன்றம் விலக்கு. செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். செந்தில் பாலாஜி ஜாமீன் மனுவுக்கு பதிலளிக்க அமலாக்கத்துறை அவகாசம் கோரியதைத் தொடர்ந்து உத்தரவு. 15 மாதங்களாக போராட்டம் நடத்திக் கொண்டிருந்ததால்தான் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் இந்திய வீரர்கள் ஜொலிக்கவில்லை என இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு விமர்சனம். கவனம் சிதறாமல் களமிறங்கி இருந்தால் கூடுதலாக 6 பதக்கங்கள் கிடைத்திருக்கும் என்றும் கருத்து. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற இந்திய குழுவினருடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சந்திப்பு. இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் வீரர் வீராங்கனைகளின் செயல்திறன் அமைந்திருப்பதாக பாராட்டு.